இப்போது ரீசெண்டாக வந்துட்டு 2016 ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று போயிட்டுருக்குல்ல. அது என்னென்னா வந்துட்டு இப்போ 2016 வந்துட்டு நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. சரி, அதே மாதிரி நம்மளும் செக் பண்ணி பார்ப்போம் 2016 நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தா என்னோடய வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் இப்போ அதை நான் போஸ்ட் பண்ணுறதுக்காக அதுக்காக நான் வரல. என்னென்னா இப்போ 2016 வந்துட்டு நான் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் ப்ராப்பராக மார்னிங் 6:30 7 o'clock நான் எந்திரிச்சிருவேன். அப்புறம் ப்ராப்பராக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு மார்னிங் 9 o'clock 10 o'clock நான் ஆஃபீஸ் போனேன்னா ஈவினிங் 6 o'clock முடிஞ்சிடும். நான் வீட்டுக்கு வருவேன். நான் லஞ்ச் மிஸ் பண்ணது கிடையாது, பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் பண்ணது கிடையாது. ஈவினிங் வருவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். டின்னர்லாம் கரெக்டாக ஆன் டைம் 9 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கு நான் படுத்துருவேன். அதே மாதிரி தான் வாரத்தில் 6 நாளும் போகும். சண்டேஸில் மட்டும் வந்துட்டு சில எக்ஸப்ஷன் இருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம், வேறு ஏதாவது பிளான்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி மாறும். என்னென்னா இப்போ அந்த டைம் பார்க்கும்போது நான் உண்மையான ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்திருக்கும். நம்மளோட டே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி எங்கேஜாக இருந்துச்சு. ஆனால் இப்போ காலையில் என்னால் எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. நான் முக்கால்வாசி டைம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. லஞ்சும் நான் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன். ஒரு நாள் 1 மணிக்கு 3 மணிக்கு 3:30 கூட நான் சாப்பிடுவேன். டின்னரும் ப்ராப்பராக கிடையாது, ப்ராப்பரான தூக்கம் கிடையாது. நான் தூங்குறதுக்கே 2 மணி 3 மணி ஆகுது. எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ப்ரொடக்டிவாக பர்ஃபெக்டாக இருந்த லைஃப் வந்துட்டு இப்போ இஷ்டத்துக்கு இருக்குது. இதனால் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் வருது, நான் கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன். எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இது எனக்கு நடந்திருக்கு. உங்களுக்கும் இதே மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.